நம்ம குழந்தைகள் படித்த பழைய புத்தகங்களை நம்ம எல்லாருமே தூக்கி போட்டுருவோம். அந்த பழைய புத்தகங்கள், பாட புத்தகங்களாகட்டும், பிக்சர்ஸ் புக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி நாம் அழகாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய புத்தகத்தை ஸ்க்ராப்புக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கியமாக, அதாவது பிக்சர்ஸை நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். பெரிய பெரிய பிக்சர்ஸு, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிற பிக்சர்ஸை நம்ம கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அந்த பிக்சர்ஸை வச்சு நம்ம எப்படி குழந்தைகளுக்கு விளையாடுற பொருளாக, சொல்லி கொடுக்குற பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து பெரிய பெரிய பிக்சர்ஸை நம்ம அவுட்டர் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ், அதாவது அனிமல்ஸு என்னென்ன இருக்கோ அந்த புக்கில் குழந்தைகளுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி பெரிய பிக்சர்ஸும் எடுத்துக்கலாம், சின்ன பிக்சர்ஸும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு புக்கில் பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். முக்கியமாக குழந்தைகளுக்கு என்னென்னலாம் நம்ம சொல்லித்தரோம் நினைக்கிறோமோ, எந்த விஷயமெல்லாம் குழந்தைகளுக்கு புரியலன்னு நினைக்கிறோமோ அதை இந்த மாதிரி பிக்சர்ஸை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பிக்சர்ஸை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்க. சரிங்களா? பெரிய பெரிய பிக்சர்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது. பிக்சர்ஸை நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிக்சர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டாக நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாஷ் கார்டு சைஸ்க்கு சார்ட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ அந்த கட் பண்ண பிக்சர்ஸை டபுள் சைடு, ஏன்னா ஒரு சைடு மட்டும் யூஸ் இல்லாமல் டபுள் சைடும் நம்ம இந்த மாதிரி பிக்சர்ஸை ஒட்டுறதன் மூலயமா அழகான ஃப்ளாஷ் கார்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ளாஷ் கார்டில் அப்படியே வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம், லேமினேட் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஹேங்கிங்காக கூட ஒரு நூல் கட்டி அதை ஹேங் பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைகள் விளையாடுற இடத்துல இதெல்லாம் ஹேங் பண்ணி வைக்கும்போது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க ஈஸியாக இருக்கும். குழந்தைகள் விளையாடும் போதெல்லாம் இதை எடுத்து கொடுக்கும்போது கண்ணில் பார்க்குற இடத்துல எல்லாம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை வைக்கிறது இல்லை ஹேங் பண்ணி விடும்போது இதை அடிக்கொருக்கா அந்த குழந்தைகள் விளையாண்டுட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரொனன்சியேஷன்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுற கேமாகவும் இதை குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, இது ஃப்ளாஷ் கார்டாக நம்ம மேக் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இனி இந்த பிக்சர்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸை, பெரிய பெரிய பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கலெக்ட் பண்ண பிக்சரை இப்படியே நாளாக நம்ம கோடு போடுறோம். ஓகே, ஒரு சார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டு அதை நாளாக கட் பண்ணுறோம். இப்படி ஒரு பெரிய பிக்சரை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நாளாக கட் பண்ணி இதை வச்சு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிக்சர்ஸாக எடுத்து அதை சார்ட்டில் ஒட்டிக்கிட்டு நாளாக கட் பண்ணிக்கிறோம். இப்படி கட் பண்ண இதை நம்ம குழந்தைகளுக்கு பசில்ஸாக நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம பசில்ஸாக கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் சஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதை அழகாக இந்த மாதிரி கேமாக நம்ம விளையாட கொடுக்கலாம். இது ஸ்கூலில், வீடுகளில் இந்த மாதிரி முறையை பயன்படுத்தலாம். ஃப்ளாஷ் கார்டு மட்டும் இல்லை, பசில்ஸும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். பெரிய பிக்சர்ஸை இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு வகையான விளையாட்டு, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எந்த பொருளும் கண்டிப்பாக நம்ம உபயோகமானது, நம்ம அந்த முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாகவும் இருக்கும், எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எப்படா குழந்தைகளை என்கேஜாக வச்சுக்கிறதுங்கிறது யோசிக்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செலவே இல்லாத ஒரு விளையாட்டு பொருள், நம்ம இருக்கிறத வச்சு குழந்தைகளுக்கு அழகாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பெரிய பிக்சர்ஸை ஃப்ளாஷ் கார்டாகவும் நம்ம பசில்ஸாகவும் மேக் பண்ணிட்டோம். குட்டி குட்டி பிக்சர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு A4 ஷீட்டில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை கேம் விளையாடுறதுக்கான ஒரு பொருள் ரெடிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை பயன்படுத்தி சுலபமாக செலவே இல்லாமல் இந்த விளையாட்டு பொருளை நீங்கள் குழந்தைகளுக்கு செய்ய கொடுத்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.